viewers, vanakkam. This is Meena from Tamarika channel. Columbus Vitachi leave-ல இந்த வாரம் இல்லினாயில இளையராஜா சார் கான்செர்ட் இருக்கு, எல்லையில ஏஆர் ரஹ்மான் சார் கான்செர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன்னு பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த வார ஸ்பெஷல் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே செலிப்ரேஷன். ஸோ அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த நம்ம ஊர்ல தைப்பொங்கல் எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் இந்த ஊர்ல தேங்க்ஸ் கிவிங் ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இது எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1621ல பில்கிரிம் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஏர்லி யூரோப்பியன் செட்டிலர்ஸ் தான் இதை முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1863ல அமெரிக்கன் சிவில் வரும்போது பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் லாஸ்ட் தேர்ஸ்டே ஆஃப் நவம்பரை தான் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேவா டிக்ளேர் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1942ல கிரேட் டிப்ரெஷன் போது பிரசிடென்ட் பிராங்க்லின் டி ரூசவெல்ட் என்ன பண்ணாருன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங்கை கிறிஸ்மஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வச்சாக்கா நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்காக ஷாப்பிங் பண்ணுவாங்க, அதனால மெர்ச்சன்ட்ஸும் ப்ராஃபிட் அடைவாங்க. ஸோ இது ரெண்டுமா சேர்ந்து கண்ட்ரியோட எக்கானமிக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி வச்சாரு. அதனால தான் நம்ம நவம்பர்ல 4th தேர்ஸ்டேயை தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேவா செலிப்ரேட் பண்றோம். என்னதான் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலா இருந்தாலும் சொந்த பந்தமெல்லாம் ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது தான் இந்த தேங்க்ஸ் கிவிங்கோட ட்ரெடிஷனல் ஸ்பெஷாலிட்டி. நம்ம பிரசிடென்ட் வந்து பாடந்த டர்க்கி அப்படின்னு சொல்லி ஒரு டர்க்கியை பறக்க விட்டா கூட தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு எல்லார் வீட்லயும் டர்க்கி சமைச்சு சாப்பிட்றது தான் வழக்கம். அது என்ன டர்க்கி ட்ரெடிஷன் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கு வந்து இந்த பில்கிரிம்ஸும் நேட்டிவ் அமெரிக்கன்ஸும் தான் இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடியும் லாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. இவ்வளோ பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு கோழி எப்படிங்க பார்த்தோம், அதுக்காக தான் இவங்க வான் கோழியை சமைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய டர்க்கியை டெய்லி சமைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால இதை ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீஸ்டாக சமைக்கிறாங்க. தேங்க்ஸ் கிவிங்கில் ஃபீஸ்ட் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஷாப்பிங்கும் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்லலாம் பண்டிகைக்கு முன்னாடி தான் போய் ஷாப் பண்ணுவோம், ஆனால் இங்கே தேங்க்ஸ் கிவிங்க்கு அப்புறம் வர பிளாக் ஃப்ரைடே, ஸ்மால் பிஸ்னஸ் சாட்டர்டே, சைபர் மண்டே இப்படிங்கிற ஷாப்பிங் எல்லாம் ரொம்ப முக்கியம். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வர பெரிய ஷாப்பிங் ஈவெண்ட், சேல் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால இந்த பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நல்ல விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு கேட்குறீங்களா? எல்லா பிஸ்னஸ்லையும் ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை பிளாக் இங்க்லையும், லாஸ் வந்ததுன்னா அதை ரெட் இங்க்லையும் எழுதுவாங்க. இந்த பர்டிகுலர் டேல நிறைய ப்ராஃபிட் பார்க்கறதுனால இந்த ப்ராஃபிட்டை குறிக்கிற மாதிரி தான் பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு பேர் வச்சாங்க. அடுத்ததா கிவிங் டியூஸ்டே. பண்டிகை நாட்கள்ல நம்ம இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா ரிலீஜனும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. அதே மாதிரி இந்த கிவிங் டியூஸ்டே அன்னைக்கு நிறைய பேர் ஃபுட் டொனேஷன்ஸ், சேரிட்டி அப்படின்னு இந்த ஊர்ல நிறைய பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க தேங்க்ஸ் கிவிங் ட்ரெடிஷனோட ஸ்பெஷாலிட்டி. என்ன நேயர்களே, தேங்க்ஸ் கிவிங் எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த தேங்க்ஸ் கிவிங் நாளில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைத்து வியூவர்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் மீனா சைனிங் ஆஃப் ஃபார் தமேரிக்கா சேனல். நன்றி, வணக்கம்.